சார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை, மக்கள் விரும்பும் ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை டே ஒன்லேருந்து ரொம்ப தெளிவாக செய்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீராக இருப்பதற்கு உதாரணம், திருச்சியில் 300க்கு மேற்பட்ட குண்டாதில் இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து சரணடைகிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று வந்த டே ஒன்னிலேயே ஒரு பெண்களுக்கான ஒரு தனிப்படையை அமைத்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் கடந்த ஆட்சி காலத்தில் வேரோட மண்ணோடவும் எடுக்கலை, நம்ம வந்து அது சரி செய்யணும்னு சொல்லி போதைக்கு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னா முறையாக காவல்துறையிடம் 5 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும். இன்றைக்கி சென்னையிலே கலெக்டர் ஆஃபீஸிலே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்தில் பெட்டிஷனை கொடுத்து முறையாக நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்தை ஒதுக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதல் கிழமை திங்கக்கிழமையாக இருக்குது. பல பேர் வேலைக்கு போகணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், மாணவ மாணவிகள் காலேஜுக்கு போகணும். இன்றைக்கி சென்னையில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போது ஒரு பீக்காக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் நீங்கள் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும்னு சொன்னால் இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு முதல் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து வேணுமே வந்து அரசியல் மைலேஜுக்காக திமுக செய்யக்கூடாது. நான் கேட்குறேன், திமுகவை பார்த்து கேட்குறேன், நீங்கள் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னால் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்த டே ஒன்ல 714 கடையை மூடி இருக்குது. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளே மூடி இருக்குது. அப்போ திமுக அரசாங்கம் கடந்த ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நீங்கள் திமுகவோட நிர்வாகி, அகில அணியை சேர்ந்தவர், அவங்க கட்டமைப்பில் உள்ளவர், 2500 கோடி போதை வியாபாரம் பண்ணாரா இல்லையா? அப்போ திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக அந்த கால சூழல் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தது? அவரை எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்தீங்க? முழுக்க தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை பெருகெடுக்க செய்த திமுகவை இன்னைக்கு வேரோட மண்ணோடையும் மக்கள் வந்து வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. இதுக்கான அவருக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அது மாண்புமிகு முதலமைச்சரோட பார்வைக்கு போயிருக்கு. அவர் என்ன செய்தார் என்று வெளிப்படையாக தன்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு மேலே அது சார்ந்த விசாரணை நடத்தப்படும் சொல்கிறேன்.